இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 65ஆம் சங்கீத 2ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 65ஆம் சங்கீத 2ஆம் வசனத்துல ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒரு பெயர் சொல்லி கர்த்தரிடத்திலே அங்கே ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற பெயரை சுட்டி அழைத்து அவரிடத்தில் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நாம் எப்ப ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாலும், எப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த உலகத்தில் வாழுகிற மாம்சமான யாவரையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய சபையில கூட்டி சேர்க்கிறவராக செயல்படுவார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில மாம்சமான யாவரும் வரும்படி நாம் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இடைவிடாமல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அதன் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பி 40 நாளளவும் சீசர்களுக்கும் தமக்கு அன்பாயிருந்த தேவனுடைய ஜனங்களுக்கும் அவர் தரிசனமாகி பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களை திருஷ்டாந்தங்களாக நடப்பித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்து 40வது நாள் வந்த பொழுது ஆண்டவர் மகிமையிலே பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் 40வது நாள் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அதன் பிறகு 10 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக எருசலேமிலே மேல் வீட்டிலே போய் 120 பேராக ஒருமனப்பட்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள் என்றால், பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி இதோ ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் எங்களுக்கு அருளும்படி ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி அந்த 120 பேர் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த பொழுது பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அந்த நாளிலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை இந்த மேல்வீட்டு அறையிலே கூடியிருந்து ஜெபித்த 120 பேர் மேலையும் ஆண்டவர் ஊற்றினார். அல்லேலூயா. கரங்களை கட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதும் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். இதை பார்த்து பல தேசத்து மக்கள் ஒன்று கூடி வந்து இவர்கள் பேசுகிற தேவனுடைய மகத்துவங்களை கேட்டு அவர்கள் எல்லாரும் பிரமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். சிலர் இந்த 120 பேரும் மதுபானம் அருந்தி இவர்கள் வெறித்து
ஆகாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று தேவனுடைய மகத்துவமானவைகளை பேசி ஜனங்களை பாருங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக செயல்பட்டார்கள். அன்றைய தினமே ஏராளமானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 5000 என்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த 120 பேர் மேல கூடி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சபையாக ஏற்படுத்தின இந்த சபையில கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகையாதான் கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு பெந்தேகோஸ்தே சபை என்கிற பெயர் வந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த சபைக்கு ஆண்டவர் திரள் கூட்ட மக்களை ரட்சித்து அந்த சபையில ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். சபையில ஜனங்கள் பலுகி பெருகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்து பரிசுத்த ஆவியில நிரம்பி அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பமிக்குதலும் உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவர்கள் கூடி ஜெபித்த இடங்கள் எல்லாம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினால் ஜனங்கள் நிரப்பப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கும் அவர்கள் மேன்மைப்படுத்தி பேசினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மைப்படுத்தி பேச பேச அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பிக்கப்பட்டு பாருங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் பேசின வார்த்தைகள் அங்கே உறுதி செய்யப்பட்டது. அல்லேலூயா. கரங்கள் கட்ட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய மகத்துவங்களை பேசி ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை நோக்கியும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையிலே நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் நம்பிக்கையின் நிச்சயத்தோடு விசுவாசத்தில் நிரம்பி ஆண்டவரிடத்தில் அனுதினம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த பட்டணத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் உலக நாடு முழுவதிலும் பல கோடி மக்கள் உம்மை அறியாதபடி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி மனம் போன போக்கிலே வாழ்ந்து தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று நம்பி அவைகளை சேவித்து அவைகளினாலே சோரம் போய் கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த மக்களை எல்லாம் நீர் விடுவித்து ரட்சித்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிற இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில கூட்டி சேர்த்து அவர்களும் எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய நீதியை நிறைவேற்றுகிற ஜனமாக உம்முடைய பரிசுத்த ஆவியில நிரம்புகிறவர்களாக உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு பரிசுத்த பிள்ளைகளாக நிலைத்திருந்து வாழுகிறவர்களாய் காணப்படும்படி தேவன் இந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் மாம்சமான யாவரையும் ரட்சித்து ஆண்டவருடைய சபையில கொண்டு வருவார். நாம் ஒருமித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி நாம் ஒருமித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு பரிசுத்த ஜனமா வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக ஆண்டவர் மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மர்வமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அடைந்த சரீரத்தை அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொண்டு அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் தேவனுக்குள்ளே வாழ்ந்திருப்போம் என்கிறது நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல எந்த காரியத்திற்கு ஜெபித்தாலும் அந்த காரியத்தை
காரியத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். நம்முடைய நன்மைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாலும் ஆண்டவர் நமக்கு உடனே பதில் அருளி நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகற்கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வேண்டுமானால், ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவரை நோக்கி நம்முடைய காரியங்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அவர் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே செவி கொடுத்து நம்முடைய ஜெபத்தை உற்று கவனித்து கேட்டு நாம் ஜெபிக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு கைகொண்டு வர பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். நம்மை சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ வைப்பார். முடிவிலே நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். இன்னைக்கு துன்மார்க்கர்களாக, துன்மார்க்கிகளாக ஜனங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மூடர்கள் பலியிடுகிறது போல நாள்தோறும் பலியிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த துன்மார்க்க ஜனங்கள் இடுகிற பலியின் மேல கர்த்தர் அருவருக்கிறார். அந்த பலியை ஆண்டவர் வெறுக்கிறார். துன்மார்க்கர்களையும் ஆண்டவர் வெறுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். நாம் செம்மையானவர்களாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில செம்மையான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. நாம் செம்மையான வழியில நடக்கிறவர்களாக இருக்கிறோம். செம்மையான தேவனுடைய வார்த்தைகளை பேசி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் மேல பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்மேலும் பிரியமாயிருக்கிறார் என்று அறிந்து நாம் எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஜெபிக்கிறதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஜெபத்திற்கு உடனே பதில் தருகிற கர்த்தர் இருக்கிறார் என்கிறது அறிந்து ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறதற்கு விருப்பம் இல்லாதபடி மனம் போன போக்கில ஓடிக்கொண்டிருக்கிற, மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக, நிர்விசாரிகளாக, நிர்விசாரர்களாக ஜனங்கள் மாறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, என் சமூகத்தை நோக்கி நீங்க ஜெபிங்க. உங்க ஜெபத்தை கேட்கிறதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல நான் பிரியமாக இருக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகளாக உங்களை நான் செம்மைப்படுத்துவேன். நீங்க செம்மையானவர்களாக மாறுவீர்கள். உங்களை என் செம்மையான வழியில நடத்தி முடிவில என் ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக, என் காணியாட்சியிலே நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்கிறது தேவனுடைய சமூகத்துல மிகவும் அது வாசனை தூவமாக எழுந்தருகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அவர் ஒரு தூவ வர்க்கமாக முகர்ந்து கொள்ளுகிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய ஜெபம் எப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் போய் சேர வேண்டும். ஆக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் செயல்பட வேண்டும். சபை மக்கள் ஊக்கமா தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது சபையார் எல்லாரும் ஒரு மனமா கூடி ஊக்கமா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படி சபையார் ஆண்டவரிடத்தில் ஊக்கமா ஜெபித்தபடினாலே தான் தேசங்களும் ராஜ்யங்களும் அன்றைக்கு கர்த்தர் பட்சமாக திரும்பினது. இன்றைக்கு ஜனங்கள் ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் போனபடினாலே சாத்தான் ஜனங்களையும் தேசத்தை தன்வசப்படுத்தி பாவ அருவருப்புகளை, அநியாய கிரியைகளை, அக்கிரம செயல்களை நடப்பிக்க வைத்து ஜனங்களை அசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தி ஜனங்களை அழித்து அவர்களை நரகத்தில் கொண்டு போகிறவனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த நிலைமை நம்முடைய தேசத்திலிருந்து, நாம் வாழுகிற பட்டணத்திலிருந்து, உலக நாடுகளிலிருந்து மாற வேண்டும். இந்த பாருங்கள், ஜனங்களை எல்லாம் தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும். இந்த ஜனங்கள் எல்லாம் அழிவிலிருந்து, கேட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்காக இந்த ஜனங்களுக்காக சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டு சாத்தானாலே மோசம் போய் கெட்டு ஒளிந்து பாவ கிரியைகளை நடப்பித்து அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் நானும் உத்தரவாதம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிப்போமானால், நாம் எந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த ஜனங்களை தேவன் பாவத்தில் இருந்தும், அசுத்த வாழ்க்கையில் இருந்தும், அநியாய கிரியைகளில் இருந்தும், தாகாத உறவுகளில் இருந்து விடுவித்து ஆண்டவர் ரட்சித்து நம்முடைய கரத்தில் தருவார். அந்த ஜனங்களை நாம் தேவனுடைய சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியிலும் நிரம்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த கிருபை செய்வார். அந்த ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் வழிநடத்துகிறது நிமித்தம், அந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் சொல்லி நாம் ஜெபிக்கிறது நிமித்தம் தேவன் பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலனை தருவார். கர்த்தருடைய மகிமையிலே நாம் கலிகூர்ந்து மகிமை அடைகிறவர்களாக நிலைத்திருந்து வாழ உன்னதமான தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. இந்த உலகம் மூடர்கள் பலியிடுகிறது போல பலியிடுகிறது. துன்மார்க்கர்களும் துன்மார்க்கிகளும் எங்க கூடி மூடர் பலியிடுகிறது போல பலியிடுகிறார்கள். அவர்கள் இடுகிற பலியை கர்த்தர் அருவருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தான் ஒரு சிறு கூட்டமாக செம்மையான இருதயத்தோடு தேவனை ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் செம்மையானவர்களுடைய ஜெபத்திலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நாம் கூடி ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்தின் மேல பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதற்கு அவளோடு காத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில தேவன் இன்னைக்கு விசேஷித்த அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இந்த ஜெபத்தை குறித்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களும் நீங்கள் ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணி உங்களை ஆசீர்வதித்து எல்லா இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மேல உன்னதமான தேவன் பிரியமாயிருந்து தேசத்தில் பயங்கரமான ஒரு எழுப்புதலே, ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதலே, ரட்சிப்பே, பரிசுத்த வாழ்க்கையை கட்டளையிடுவார். அதன் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவைகளை கைகூடி வர பண்ணி அவைகளின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை மிகுந்த மகிழ்ச்சியா வாழ வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 86ஆம் சங்கீதம் அதன் 6ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தாவே ஜெபத்திற்கு செவி கொடுத்து, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து, என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு நீர் செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவர். அவர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். இதை சங்கீதக்காரன் அறிந்துதான் கர்த்தாவே என் ஜெபத்திற்கு நீர் செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று சொல்லி ஊக்கமாக
ஜெபங்களை ஏறெடுக்கிறான், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அல்லேலூயா.